கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் லான்ச் பற்றி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் ஹேர் கேருக்காக நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக புதுசான ப்ராடக்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்காய் தூளாக இருக்கட்டும், அப்புறம் எண்ணெயில் ஊற வைக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 27 மூலிகைகள் போட்டு அது ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் செம்பருத்தி பூ வந்து நம்ம அப்படியே அரைச்சி அது ஒரு பேக் மாதிரி பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு 3 விதமான பொருட்கள் இப்போ ஹேர் கேருக்காகவே ஸ்பெஷலாக இப்போ நான் லான்ச் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் உங்களுக்கு தெரியும், ஆனால் யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவங்களுக்காகவே இப்போ நான் இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துட்றேன். பட் இந்த வேலைலாம் பண்ணும்போது ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு. ஸோ வீட்டையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணும்போது ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும். அன்றைக்கி சரியான வேலைங்க, எந்த ஒர்க்கும் வீட்டில் பண்ண முடியல. இதை செஞ்சு வச்சுட்டு கம்முன்னு ஒரு ½ டே ரெஸ்ட் எடுத்துட்டேன். எதுவுமே செய்யலை. வீட்டில் ஒரு டம்ளரை கூட எடுத்து வைக்கல, ஒரு துணியை கூட எடுத்து ஒரு ஓரமாக வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே ரொம்ப லேசியாகிடுச்சு. அவங்க அப்பாவும் 2 பசங்களும் வீட்டில் இருந்தாங்க. வீடு எப்படி வச்சுருக்காங்கன்னு கூட நான் காமிக்கிறேன் அப்புறமா. ஸோ இந்த க்ளீனிங் vlog மாதிரி தான் இருக்க போது. இப்படி இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு vlogல ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு வீடியோ அதில் போட்டோன்னா உங்களுக்கு கிளியராக புரியாது. இது vlog-ஆன எடுக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்ஸ்க்குன்னு தனியாக டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அன்றைக்கி கொரியர் ஒர்க்கு அந்த ஒர்க்குன்னு சரியாக போச்சு. செம்ம டயர்டாகிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஆர்டர்ஸ் வரும்ன்ட்டு. தேங்க் காட், தேங்க் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எப்போவுமே உங்கள் சப்போர்ட் இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான vlog-குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே வீடை பார்த்த உடனே நம்மளுக்கு அப்படியேன்ற மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் மூட் அவுட் ஆகிடும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி டயர்டாகிடுச்சு. ஸோ காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் கட்டி தான் ஆகணும். அதனால தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் பண்ணி சிம்பிளாக பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ராகியில் வந்து இந்த சாக்கோஸ் டைப்பில் வருது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அதை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அதுவும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் எல்லாமே அப்டேட் பார்த்துருப்பீங்க. கடற்கடை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி குளிப்பாட்டி அப்பாடான்ற மாதிரி அவங்கள அனுப்பிச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஹாலு, என்னோடய டைனிங் ரூமு, என்னோடய பெட்ரூமு, என் கிச்சன் எல்லாம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். எப்போவுமே வீடு க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக வச்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க. பட் அதுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 10 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், அவ்வளோதான். ஒரு ½ டே வேலை செய்யாமல் விட்டதுக்கு எனக்கு இன்னொரு 1 டேக்கான வேலை எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வேலையை நம்ம எப்படி டைமிங்கோடு கடன்னு பண்ண போகிறோம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ வேலைகள் முடிக்க போகிறோன்னே தெரியல. ஸோ கடன்ட்டு என்னால் முடிஞ்சிருக்கேன். க்ளீனிங் வேலை ஒன்றுனா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறேன், எந்த மாதிரி இருக்க போது நீங்களே வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ண நம்மளுக்கு வேலை ஃபஸ்ட்டு ஆகும். ஸோ பெட் கவர் கிட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூம் பக்கவாக க்ளீன் பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ணோம்னா ஒரு பெரிய க்ளீனிங் ஒர்க் முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணும். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஒரு ரூமாக பண்ணிட்டு போகிறேன். அந்த ஒர்க்கை சொன்னால் தான் அவங்க செய்வாங்க. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், ஒரு 3 ஹவர்ஸ் வீட்டில் ஈவினிங்கில் இருந்தாங்க. எல்லா புக்ஸையும் அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சுடுறாங்க. இது கொஞ்சம் வந்து மாத்திர விஷயம்தான். அப்பப்போ சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எவ்வளோ பெட்டர் சொல்கிறது கொஞ்சம் செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே வருவாங்க. ஸோ அப்படி இப்படின்னு க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேங்க குட்டீஸ்க்காக. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாகுக்கான சார்ட்டுன்ற மாதிரி இருக்கும். எல்லா கண்ட்ரீஸோட ஃப்ளாகும் உங்களுக்கு ஒரே சார்ட்டில் கிடைக்கிது. இதுக்கு லிங்க் வேணும்னா கூட கொடுக்குறேன். உங்கள் குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாக்ஸு கண்ட்ரீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வால் இதை ஸ்டிக் பண்ணிடலாம் கையோடுன்ட்டு அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒட்டுறது ரொம்ப ஈஸி தான். அழகாக அவங்களே ஸ்டிக்கரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் செலோடேப்பில் இதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு நான் போட்டுட்டேன் எல்லா பக்கமும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். எல்லா கண்ட்ரீஸோட ஃப்ளாகும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் சைஸும் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஸோ என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண போகிறேன். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நம்ம நைட் போல் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு.
அதே போல் குட்டீஸ்க்கான டைம் டேபிள் கூட ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வேணும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன் அப்புறமா. ஸோ இப்போ ஜஸ்ட்டு அந்த இடத்துல ஒட்டுற வேலைலாம் கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். சேர் டேபிளில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சேன். ஸோ அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. இந்த பக்கம் புக்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுட்டேன். ஸோ கடகடன்ட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் கிட்ட டஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட் 3 டேஸ் மட்டும் தான் க்ளீன் பண்ணேன். இந்த டஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னு சத்தியமாக தெரியலங்க. அவ்வளோ மைன்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது இப்போ தான் க்ளீன் பண்ணது, இருந்தாலும் திரும்ப க்ளீனிங் வேலை நம்மளுக்கு ஒரு வாட்டி பண்ணும் போது கரெக்டாக பண்ணிட்டா திருப்தியாக இருக்கும். அப்புறம் இந்த டேபிள் கிட்ட எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஃபோட்டோ கரெக்டாக இருந்ததுங்க. இது வந்து 2017 கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அன்றைக்கி எடுத்தது. சஷ்வந்தும் தேஷ்வந்தும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன், குட்டி பாப்பாவாக இருக்கும் போது அந்த ஃபோட்டோ. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே அங்கேயே நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பக்காவாக க்ளீனிங் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாருங்கள். க்ளீன் பண்ண உடனே நம்ம எந்த டஸ்ட்டு எடுத்தாலும் உடனே பெருக்கி எடுத்துருங்க. ஸோ இல்லைனா குப்பை திரும்ப அந்த கட்டில் கீழே, அந்த சோஃபா கீழே, அந்த இடத்துலாம் போயிடும். ஸோ உடனே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு பெருக்கி எடுத்துட்டா உடனே அன்றைக்கான ரூம் அந்த இடத்துக்கு கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக பெட்ரூமை பாருங்கள், பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஹாலில் ஸ்டார்டிங் வந்து டேபிள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிவி ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் கீழே இருக்கிற பிளேட்ஸு அது இதுன்ட்டு ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் எடுக்கும் போதே இடத்துல வெடிச்சிட்டாலே ஈஸியாக தான் இருக்கும். பட் குட்டீஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ரெஸ்ட் எடுத்து கம்முன்னு படுத்துட்டோம்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்களால எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. சொன்ன உடனே எடுத்து வச்சுருவாங்க. பட் சில டைம் அவங்களும் குழந்தைங்கன்றதுனால இன்னும் கொஞ்சம் பொறுப்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரும். சஷ்வந்த் இப்போ எவ்வளோ பெட்டர், இதெல்லாம் சின்ன குட்டி பண்ண வேலைகள். ஸோ அவர் எடுத்து வைக்காமல் போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி கடகடன்னு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு 2 இயர்ஸ் போயிட்டானா அவனும் கொஞ்சம் மாறிடுவான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம முடிஞ்சதுக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி இருந்தாலே நம்மளுக்கு அடுத்த வேலை செய்யவே தோணாது. ஸோ இப்படி இருக்கவும் எனக்கு பிடிக்காது. போட்டுட்டோம், நம்ம தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி எடுத்த ரெஸ்ட்டுக்கு சரியான வேலை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த விலாக்லையுமே ஒரு மோட்டிவேஷன் லைன் இல்லாமல் நம்ம விலாக் எண்டுக்கே வராதுன்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி க்ளீனிங் வேலை பண்ணிக்கிட்டு இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தவ அடுப்பில் என்ன அவைகின்றது என்று ஆராய்ச்சி செய்யாதீர்கள், உங்கள் அடுப்பில் என்ன கருகி கொண்டிருக்கிறது என்று கவனியுங்கள். இந்த லைன்ஸை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நமக்கு நாமே சொல்லிக்கிற லைன்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்ற நம்ம அதை பார்த்துக்கிட்டு போனாலே போதுங்க. மற்றவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நம்மளால் இப்படி இருக்க முடியலையே, நம்ம அந்த மாதிரி வாங்க முடியலையே அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களோட ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக இருங்க. ஏன்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போங்க. ஸோ இந்த லைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ இங்கே கீழே இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு கிச்சனில் போட்டாச்சு. கிச்சன் அப்புறமா க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே டைனிங் டேபிள் கிட்டே வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்த ஒவ்வொரு திங்ஸுமே கடகடன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி 1 டே பிஃபோர் தான் க்ராசரி வாங்கிட்டு வந்து நான் டேபிள் மேலே வச்சுட்டேங்க. ஸோ அது ஒரு பக்கம் தனியாக சேர்ந்து போச்சு. அது ஒரு பேக் நிறைய திங்ஸ் இருந்தது, அதையும் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் ட்ரை பண்ணுற வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரோஸு, அந்த ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுற வேலை அது ஒரு பிளேட்டில் இருந்தது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பண்ணி எடுத்து வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். டெரஸ் லானில் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிவிடுவேன். ஈவினிங் போல் கொண்டு வந்து உள்ளே வச்சுருவேன். திரும்ப நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ண வைப்பேன். அந்த மாதிரி மாற்றி வைக்கிறதுனால டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த பிளேட்ஸு திரும்ப அந்த இடத்துல கொஞ்சம் ஈரப்படாமல் இருக்கும். அதனால் அங்கே இடத்துல கரெக்டாக வச்சுப்பேன். ஸோ குட்டிஸ் அந்த பக்கம் ரொம்ப போக மாட்டாங்க. ஸோ எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். செம்பருத்தி பூ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி எடுத்து வைப்பேன். என்னோடய பிளான்ட்டு நான் காமிக்கிறேன். மேலே செடியில் எவ்வளோ அழகாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பூ கொடுக்குது பாருங்கள். அந்த பூவை டெய்லி எடுத்து வச்சாலே வாரத்துக்கு அவ்வளோ பூ கொடுக்கும். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான பூவு. அதில் எந்த வித கெமிக்கல்ஸோ
எதுவுமே நம்ம போடலை. வீட்டில் வளர்க்குற அந்த செடியிலேருந்து வர பூ தான் உங்களுக்கு நான் அரைச்சி கொடுக்குறேன். அந்த ஐடியாக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பவுட்ரு என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. நிறைய பேர் வந்து ஹேர் பேக்காவோ அதே போல் டீக்கு சாப்பிட்றதுக்குலாம் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக நம்ம பண்ணலாம். ஏன்னா இதில் ஒன்றுமே நான் அதில் போடலை. ஜஸ்ட் அந்த பூவை வாங்கி அப்படியே அரைச்சி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த பர்பஸ்க்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம், ஹேர் பேக்காக போட்டுக்கலாம், செம்பருத்தி டீ கூட தூள் போட்டு குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படின்றதுக்குள்ள கடகடகடன்னு டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வீடியோவில் பார்க்கும்போது சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு இடமும் 1/2 ஹவருக்கு மேலே தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறது. ஷார்ட்டாக காமிக்கும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்நாக்ஸ்க்குன்னு தனியாக பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். திரும்ப ரீஃபில் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா சாவன் ப்ரெஷ்ன்னு வரும் பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க, இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்ற மாதிரி. பட் வந்து டாபர் பிராண்டில் உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபார்மில் கொஞ்சம் திக்காக வரும். அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சாப்பிடவே மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் அதை வந்து அமேசான்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒன்று பார்த்தேங்க, இந்த ஒரு ஆட் மாதிரி. இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. கம்மிஸ் மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். 60 வருது ஒரு பாக்ஸில். ஸோ ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கிட்டால் போதும் நான் நினைக்கிறேன். பட் அவங்க ஒரு நாளைக்கு 2 கொடுக்கலான்னு போட்டிருந்தாங்க. பட் டெய்லி 1 2 கிட்ஸ் இருக்கிறதுனால டெய்லி 1 கொடுத்தாலே எனக்கு 60ன்றது ஒரு மந்த்துக்கு கரெக்டாக வரும். ஸோ அதை நான் எடுத்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ டெய்லி ஞாபகம் வரும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக. அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல்ஸ் வந்து இருக்கதாங்க செய்யும், எதுலேயுமே இல்லாமலாம் இருக்காது. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா நல்லது தான். பட் அதை செய்யறதுக்குலாம் நமக்கு டைமும் இருக்காது. ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ சம்வாட் ஏதோ ஒன்று நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்தா போதும். அதே போல் 2 கூட வேண்டாம், 1 போதுன்ற மாதிரி நான் யோசிச்சு கொடுத்துருக்கேன். எப்போவுமே ஒரு பொருள் வாங்கினா அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் படிச்சுட்டு பிறகு வாங்குங்க. இதில் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்குமே வேணும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்பான்சரோ இல்லை யாருமே எனக்கு எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக பண்ணுறதே கிடையாது. இது பர்சனலாக ஒரு பொருள் நான் குழந்தைங்களுக்கு வாங்குறதுல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா சாவன் ப்ரெஷ் எனக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், குட்டீஸ்க்கு இறங்காது. ஸோ அவங்களுக்காகவே இது நான் கொஞ்சம் கொடுக்கணுன்னு யோசித்து வாங்கினேங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்தது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கவரில் அழகாக பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. ஸோ டெய்லி ஒன்று எடுத்து கொடுக்க கரெக்டாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா நார்மல் கடையில் கிடைக்கிற இந்த முறுக்கு தட்டை அதை வாங்கி தாராளமாக கொடுக்கலாம். லேஸு இந்த மாதிரி சிப்ஸு குர்குரே அந்த மாதிரி நீங்கள் வாங்கி தரதை விட நார்மலாக பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி முறுக்கெல்லாம் கூட வாங்கி கொடுத்துலாம். எனக்கு அதை விட இது பெட்டர்னு தோணுது. இது ஜஸ்ட் ஒரு எண்ணெய் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த கெமிக்கல்ஸும் இதில் இருக்காது. மற்றதெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பி வாங்கிக்கலாம். ஸோ பசிக்கும் போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கும்போது காற்று போகாமல் நல்லாவே இருக்கும். இன்னும் ஒரு 1 வீக்குக்கு ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ டேபிளில் எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக உங்களுக்கு பசிக்கும் போது எடுத்துப்பாங்க. இந்த பக்கம் முறுக்கு தட்டை வச்சுருப்பேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்மீஸு, அப்புறமா டேட்ஸு, பர்ஃபி, கடலைன்ட்டு மாற்றி மாற்றி வைப்பேன். ஸோ டேபிள் அழகாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்படின்றக்குள்ள டைம் ஓடி போச்சு. பெட்ரூம், ஹால், டைனிங் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தொடச்சும் எடுத்துகிட்டு மாப்பும் போட்டுட்டேன். ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. கிச்சனில் சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சு டிஷ்வாஷரில் ஒரு லோடு மட்டும் சாமான் போட்டுட்டு ஸோ குட்டிஸை கூப்பிட்டு ஒரு டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக அதுக்கும் போயாச்சு. வந்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் வேலைலாம் இருக்குன்றதுனால அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் நம்ம லஞ்ச் சாப்பிட்ணும், குளிக்கணுன்ற மாதிரி கரெக்டாக ஓடும் டைமிங். அவங்க வரத்துக்குள்ள 2 o'clock இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டிஷ்வாஷர் நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் நான் பார்த்து அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ரிவ்யூ சீக்கிரமாக நான் போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டப்பர்வேர் டைப்பில் வந்து போடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஹோட்டலில் வர பிளாஸ்டிக் பாக்ஸு, நார்மல் குவாலிட்டி இல்லாத பிளாஸ்டிக் பாக்ஸில் போடக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஸோ இது டப்பர் பிராண்டுன்றதுனால அது கரெக்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைஃபு. ஸோ அதெல்லாம் இப்போ இதில் போட்டு வாஷ் பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு விலாக்லேயுமே ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு தான் வரேன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே விலாகில் நான் ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதை பற்றி போடுவேன், கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 டே சாமான் தேய்க்கலைன்னா 2 டேஸ்க்கான பாத்திரம் சேர்ந்துருன்ற மாதிரி குட்டீஸ் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக்ஸும் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரிப்புன்ற மாதிரி 2 வாட்டி போட்டுட்டேன் டிஷ்வாஷர். ஆனால் கிச்சன் மேடை எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டேன்.
கையில் தேய்க்க வேண்டிய பாத்திரம்லாம் கையில் தான் தேய்ச்சி ஆக்கணும். ஏன்னா எல்லா பிளாஸ்டிக்கும் அதை கழுவாது. மண் சட்டி, இரும்பு இதெல்லாம் கழுவ முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் கழுவியாகணும். அதை கழுவி வச்சுட்டு ஒரு டிஷ்வாஷரும் போட்டுட்டேன். ஸோ கரெக்டாக டைம் வந்து ஈவினிங் போல் ஆனதுனால இனிமேல் குழந்தைங்கிட்ட படிப்புக்கு உட்காரணும். ஸோ படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மேப்பு இந்த திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணுன்ட்டு குட்டீஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த வேலை அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இந்த மேப்பிள் ரொம்ப பிடிக்கும். ஸ்பேஸில் இருக்கிற பிளானட்ஸாக இருக்கட்டும், எர்த்தை பற்றி, அப்புறம் நிறைய இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், ஃப்ளாக்ஸ் அது இதுன்னு. ஸோ அதெல்லாம் ஒரே ரேக்கில் அடுக்கி வச்சுக்கோங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதை அழகாக அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதை பற்றி வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக கூட எடுக்கிட்டால் போடுறேன். அன்றைக்கி நான் பெருசாக எடுக்கலை. க்ளீனிங் வேலை முடிச்சோன்னு படிக்க வைக்கணும்னு டைம் ஆகிடுச்சு. கடன்ட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். சரியான வேலையை அதே போல் டயர்டாகவும் ஆகிடுச்சு. டீட்டெயிலாக வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ டிப்ஸ் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த க்ளீனிங் வ்ளாகை பார்த்து உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்தால் ஸ்பெஷலாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.